வரலை. ஆரம்பிச்சிருவோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். காலை சக்கரம் 2 நிகழ்வின் இன்றைய சிறப்பு நிகழ்வு துவங்கப்பட உள்ளது. நிகழ்ச்சியை துவக்கி வைத்து வரவேற்பு நிகழ்த்த ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் குமரேசன் அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். நன்றி தலைவரே. அனைவருக்கும் ஆரோக்கிய காலை வணக்கம். ரோட்டரி மாவட்டம் 2981 மாவட்ட ஆளுநர் செங்குட்டுவன் அவர்கள் சிறிய தலைமையில் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டி வழங்கும் காலை சக்கரம் 2.1. இது உன்னுடன் இந்த அற்புத நிகழ்வுக்கு நம்முடன் இணைத்துள்ள ஜோன் 31 உதவியாளர் ரொட்டேரியன் சம்பத் அவர்களையும், ஜோன் 18 உதவியாளர் ரொட்டேரியன் புருஷோத்தமன், ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சிட்டியின் செயலாளர் ரொட்டேரியன் சிவசங்கர் அவர்களையும், காலை சக்கரம் திட்டத்தின் தலைவர் ரொட்டேரியன் ஆர் குணபாலன் ஐயா அவர்களையும், அடுத்த 3 நாட்கள் நம்முடன் சிறப்பாக நடத்த உள்ள ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி ஆர்சி கேட் சங்கத்தின் தலைவர் ரொட்டேரியன் எஸ் செல்வமுத்துக்குமாரன் அவர்களையும், செயலாளர் ரொட்டேரியன் ஜி குருமூர்த்தி ருத்ரமூர்த்தி அவர்களையும், நம்ம காசு நிலைமை எளிமையாகவும் சிறப்பாகவும் பயிற்றுவித்துக் கொண்டிருக்கும் நமது ஆசான் ஜெகநாதன் ஐயா அவர்களையும், இன்று பணம் உணவுகள் பற்றி விளக்கம் அளிக்க இருக்கின்ற திருமதி அகிலா குணாலன் அம்மா அவர்களையும், மேலும் குழுவில் பயணித்து வரும் அனைத்து நல்ல உள்ளங்களையும் வருக என வரவேற்று தொடர்ந்து இத்திட்டத்தை நடத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. வாழ்க வளமுடன். நன்றி. வரவேற்பு நிகழ்த்திய தலைவர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ரோட்டரியர் வணக்கம் வாசிக்க வருகிறார் ரோட்டரி கிளப் ஆஃப் முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்கள். அனைவருக்கும் வணக்கம். இறைவா, மனித குலத்தை படைப்பித்து தந்தையே, உயர்ந்த நிறைவான நன்மைகளை அடிப்படையாக கொண்ட ரோட்டரி கொள்கையால் இயக்குநர்களை அவர்களுக்கு நாங்கள் உனக்கு நன்றி சொல்கின்றோம். உண்மையான ரோட்டரி மெய்ப்பொருளை ஆழமாக ஈர்த்துக் கொள்ளவும், அனைத்து மக்களிடையே தன்னம்பிக்கையும் அமைதியும் நிலைநாட்டி ஓய்வின்றி உழைக்கவும், நிறம், சமயம், தேசம் என்ற தடைகளை பாகுபாடுகளை நீக்கவும், பொருளாதார சமய தடைகளை குறையவும், மேலும் மானுடத்தின் புனிதத்தையும் தொழிலின் மேன்மையும் முறையாக புரிந்து கொள்ளும் மூலம் எல்லா மனிதர்களும், எல்லா குடும்பங்களும், எல்லா நாடுகளும் நட்போடும் தாழ்மையுடன் வாழ்ந்திட புனிதமான திருவிழைகளை சுற்றி ஒன்று கூடி மெய்யான படைப்பாளர் நீ என்று புகழ்ந்திட எங்கள் ஒரே உண்மையான நிரந்தரமான இனொருமை என்ற தந்தையே, இங்கே கூடியுள்ள நாட்டுகளாக எங்களுக்கு உதவி செய்யும்படி இறங்குகின்றோம். நன்றி, வணக்கம். நன்றி ஐயா. ரோட்டரி ரோட்டரி கிளப் முஸ்லிம் சங்கத்தின் செயலாளர் ரொட்டேரியன் ரவிச்சந்தர் அவர்களுக்கு நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக இறைவேண்டுதல் அளிக்க ஆசான் ஜெகநாதனை பாரதி தேவி அம்மா அவர்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சிவவாக்கியம். மண்ணும் நீ விண்ணும் நீ பரிகடல்கள் ஏழும் நீ என்னும் நீ எழுத்தும் நீ இசைந்த பண்ணெழுத்தும் நீ கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீமை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிலாய் கண்ணும் நீ மணியும் நீ கண்ணுள்ளாடும் பாவை நீ நன்னும் நீர்மை நின்ற பாதம் நன்னுமாறு அருளிலாய். வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி அம்மா. அடுத்த நிகழ்வாக அடிப்படை வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வைகரை துயில் எழு, அன்னைக்கு வணக்கம், தந்தைக்கு வணக்கம், ஆசான் அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வணக்கம் ஐயா, வெற்றி உறுதி, தன்னை சூழ்ந்தது அறி வெற்றி உறுதி. வாழ்க வையகம், வாழ்க வளம். நன்றி அம்மா. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக சூரிய வணக்கம் மற்றும் மூச்சு பயிற்சி, தியான பயிற்சி, முத்திரை பயிற்சிகள்.
சூரிய வணக்கம் தினந்தோறும் செய்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம வந்து சந்திர நமஸ்காரம், சந்திர வணக்கம் பார்க்கலாம். மேட்டோட ஒரு எண்ட்ல வந்து எந்த பக்கம் இடம் வந்து காலியா இருக்கோ அதை நோக்கி நம்ம வந்து பயிற்சிகளை வந்து அடுத்தடுத்து பயிற்சிகளை செஞ்சுட்டே போகணும். கும்பிட்டு நிலையில தலைக்கு மேல எந்த பக்கம் உடம்பு மேட் காலியா இருக்கோ அந்த பக்கம் உடம்பு நல்லா வலிக்கணும். 1 2 3 4 ஒரு 4 வினாடிகள் வச்சுக்கோம். இந்த மாதிரி ஆப்போசிட் சைடு உடம்பு வலிக்கும். 1 2 3 4 அடுத்ததாக 4 இந்த மாதிரி ஒரு பொசிஷன்ல வச்சுக்கோங்க. கால் நல்லா அகலமா வச்சுக்கோங்க. பின்னாடி நேரா இருக்கட்டும். உங்களுடைய பாதோட ஓட்டைக்கு நேரா அந்த 2 கை உள்ளங்கையில் இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கைகளிலும் சின்னத்து வச்சுக்கோங்க. இந்த நிலையில ஒரு 4 வினாடிகள் அப்படியே வச்சுக்கோங்க. 1 2 3 4 ரிலாக்ஸ். மூன்றாவதாக திரிகோணாசனம். இந்த மாதிரி பொசிஷன்ல கால் வச்சுக்கோங்க. வலது கால் வந்து முன்னோக்கி இருக்கிற மாதிரியும் இடது கால் பக்கவாட்டுல இருக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. 2 கால் முட்டிகளையும் மடக்க வேண்டாம். நேரா வச்சு 1 2 3 4 அடுத்து 4 2 கைகளையும் முடிவு வரைக்கும் தரையில ஊட்டி தலையை கொண்டாந்து முட்டியில உன்னால எவ்வளவு கீழே தாழ உடம்ப முதுகு பகுதியை பெயிண்ட் பண்ணி தலைக்கு மேல முட்டியில வைக்க முடியுமோ வைக்கலாம். ஆனா 2 காலையும் ஸ்ட்ரெயிட்டா தான் நீங்க வச்சுக்கணும். முட்டி பெயிண்ட் பண்ணக்கூடாது. 1 2 3 4 4 நிலைகள் பண்ணிட்டோம். அடுத்ததாக 5வது நிலை சந்திராசனம். 5வது ஸ்டெப் சந்திராசனம். இதை கோர்த்துக்கிறோம். உடம்பு வந்து எவ்வளவு நாள் பின்னாடி பெயிண்ட் பண்ண முடியுமோ தலை வந்து வானத்துக்கு பார்த்த மாதிரி இருக்கணும். 1 2 3 4 அடுத்து 6வது ஸ்டெப். ஒரு கால் வந்து சைக்கிள் முடிக்கிறோம். இன்னொரு கால் வந்து வச்சுக்கிறோம். இதான் சப்போர்ட் பண்ணி 1 2 3 4 இந்த பக்கம் 1 2 3 4 6 7 7வது அடுத்து 8 சந்திராசனம். நான்கு வினாடிகள் வச்சிருக்கோம். இப்ப நம்ம செஞ்சதெல்லாம் அப்படியே ரிவர்ஸ்ல பண்ணணும். அப்படியே இருந்துச்சுங்க. 2 கைகளையும் கையில ஓடுறோம். 9வது தலையை கொண்டாந்து முட்டியில தச்சு. தலை வந்து முட்டிக்கிட்ட வரலீங்கனாலும் பரவாயில்ல. குனிந்த நிலையில அப்படியே இருக்கு. முட்டி கால்கள் மட்டும் ஸ்ட்ரெயிட்டா வச்சு. அடுத்து திரிகோணாசனம். 2 கால் முட்டியிலும் ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கோங்க. பத்தாவது ஸ்டெப்.
11 நல்லா எவ்வளவு அகலமா வச்சுக்க முடியுமோ அவ்வளவு அகலமா வச்சுக்கோங்க. இந்த காலை வந்து நல்லா காலுக்கு நல்லா வந்து சேர் பொசிஷன் மாதிரி இருக்குது. நேரம் வச்சுக்கணும். 11 அடுத்தது வந்து 12 எந்த பக்கம் இடம் காலியா இருக்குதோ மேட் வந்துதோ 12 வச்சுக்கோ. நல்லா பெண்ட் பண்ணி 12 வச்சு ரிலாக்ஸ். ஆழ்ந்த மூச்சு எடுத்துக்கலாம். அடுத்து இங்க இருந்து அந்த இடம் காலியா இருக்குது அதை நோக்கி இந்த சைடு இடம் காலியா இருக்குது அதை நோக்கி ஒரு 12 பாதி சுற்று செஞ்சிருக்கோம். ஒரு சுற்றுல சந்திர நமஸ்காரம் ஒரு சுற்றுல வந்து பாதி சுற்று பண்ணிருக்கோம். அடுத்தது இன்னொரு அந்த சைடு போய் எங்க ஆரம்பிச்சோமோ அந்த சைடு நம்ம மறுபடியும் கைகளை வந்து கலைப்பொழுது வச்சுக்கோங்க. எந்த சைடு வந்து மேட் காலியா இருக்கோ அந்த சைடு நோக்கி பார்த்து செய்யலாம். 1 2 3 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப். 1 2 3 4 அடுத்து ஸ்குவாட் பொசிஷன். செகண்ட் ஸ்டெப் 1 2 3 4 தேர்ட் ஸ்டெப் திரிகோணாசனா. கால் நோக்கி வந்து ஸ்ட்ரைட்டா வச்சுக்கோங்க. இதை யூஸ்ஃபுல்லா இருக்கும். உடம்புக்கு முன்னோக்கி வளைக்க வேண்டாம். நல்லா இப்படி சைட்ல ஒரு பக்கவாட்டுல விழா போகுது பக்கவாட்டுல நல்லா வச்சுக்கோங்க. தலையை திருப்பி பாருங்க கை. தேர்ட் ஸ்டெப் 1 2 3 4 ஃபோர்த் ஸ்டெப் கால் நல்லா இழுக்கும். கால் முட்டி வந்து பெண்ட் பண்ணிடாதீங்க. தலையை கொண்டு வந்து முட்டின்னு டச் பண்ணுங்க. ரெண்டு கையிலையும் தலையை நல்லா ஊனிக்கணும். தலை கொண்டாந்து முட்டில முடிஞ்ச வரைக்கும் டச் பண்ணுங்க. 1 2 3 4 4 ஸ்டெப் செஞ்சுட்டோம். நெக்ஸ்ட் வந்து 5 சந்திராசனம். உடம்பு அப்படியே பின்னோக்கி முதுகு பகுதியை முதுகல் பகுதியை எவ்வளவு வளைக்க முடியுமோ பின்னோக்கி வளைங்க. தலையை நல்லா அண்ணாந்து பார்க்கணும். 1 2 3 4 ஒவ்வொரு நிலையிலும் ஒரு 4 வினாடி வச்சுருந்தா போதும். அடுத்து 6வது ஸ்டெப். கால்கள் நல்லா பிரிஞ்சு வச்சுக்கோங்க. முட்டி பெண்ட் பண்ணாதீங்க. கால் முட்டி பெண்ட் பண்ணக்கூடாது. 6வது ஸ்டெப் 1 2 3 4 1 2 3 4 எட்டாவது ஸ்டெப் சந்திராசனம். முன்னாடி பின்னோக்கி உடம்பு நல்லா முதுகுக்கு போய் நல்லா பின்னோக்கி வளைங்க. ஒன்று 2 3 4 அடுத்ததாக 9 கால் முட்டி வந்து நல்லா ஸ்ட்ரெயிட்டா வச்சுக்கணும்.
திரிகோணாசனம் 1 2 3 4 13 நேரா வச்சுக்கோங்க. ஸ்குவாட் பொசிஷன்ல நேரா இருக்கணும். கால்கள் நல்லா நல்லா பெண்ட் பண்ணிட்டு தொடங்கி சேர் பொசிஷன் அளவுக்கு ஏதாவது குழந்தைங்க வந்து உட்கார்ற அளவுக்கு இந்த மாதிரி நல்லா இழுத்து வச்சுக்கோங்க. கால் உள்ளங்கை வந்து இந்த கால் மூட்டை நேரா இருக்கணும். 2 கைகளையும் சின்ன வச்சுக்கோங்க. 1 2 3 4 ஓய்வு 11 அடுத்து 12 ஆரம்பித்த இடத்துக்கே வந்துருக்கோம். நீங்க முடிச்சு 1 2 3 4 இதே மாதிரி ஆப்போசிட் சைட் 1 2 3 4 ஓய்வு நீங்க முடிச்சு அமர்ந்த நிலைக்கு வந்துடும். சந்திர நமஸ்காரம் வந்து பெண்களுக்கு இந்த மாதவிடை கோளாறுகளையும் முற்றிலுமா அதே மாதிரி இந்த பயிற்சிகள்ல பாத்தீங்கன்னா ஒவ்வொன்றும் கால் நல்லா நீட்டி தொடை பகுதி எலும்புகளையெல்லாம் நல்லா உறுதி அடைச்சியும் நீட்டி செய்யறதுனால அதே மாதிரி வெரிகோஸ் வெயின் இந்த குதிக்கால் வலி இந்த வலிகள் எல்லாம் வந்து இதை தொடர்ந்து பண்ணிட்டு இருக்கும்போது நாளடைவுல வந்து இந்த மாதிரி மனோபலம் மனதைரியம் கிடைக்கும். உடம்பு நல்லா பிளெக்சிபிளாகவும் எல்லா ஆசனங்களும் நல்லா வரும். இந்த சந்திர நமஸ்காரம் செஞ்சுட்டு போது இது குறிப்பாக இந்த சந்திர தரிசனம் அமாவாசை முடிஞ்சு சந்திரனை பார்க்குற நேரம் மொட்டை மாடியில வானத்தை பார்த்து மாதிரி அந்த நிலா குளிர் பௌர்ணமி நாள் முழு நிலவு அந்த டைம்ல எல்லாம் செய்யறது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். முகம் நன்றாக பொலிவடையும். நல்ல ஒரு நல்ல சிந்தனை நல்ல எண்ணங்கள் வந்து தோன்றும். அடுத்ததாக நாம் செய்ய இருப்பது மூச்சு பயிற்சி. இன்று நாம் பார்க்க இருப்பது நாடி சோதனா பிராணாயாமம். இதனுடைய இடதிரையில சின்முத்திரை வச்சுக்கோங்க. வலதிரையில இந்த நாசிக முத்திரை வச்சுக்கோங்க. வச்சுட்டு ஃபர்ஸ்ட் வந்து வலது நாசி அடைச்சிட்டு இடது நாசி வழியா ஃபுல்லா மூச்சு காத்த பொறுமையா வெளியேற்றோம். வெளியேற்றுகிற காற்றுலாம் இடது நாசி வழியாக வெளியேற்றுகிறோம். வாய் எடுத்துங்க. இடது நாசி வழியாக மூச்சு இழுத்து வலது நாசி வழியாக வரணும். வலது நாசி வழியாக மூச்சு இழுத்து இடது நாசி வழியாக ஒரு 8 எண்ணிக்கை 8ல இருந்து ஒரு 10 எண்ணிக்கைக்கு மூச்சு விடுறோம்னா அதே 8ல இருந்து 10 எண்ணிக்கைக்கு மூச்சை விடவும் செய்யணும். நல்லா ஆழமா மூச்சு இருக்கணும். இதை வந்து ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது இடது நாசிக்கூடிய காற்று முழுவதுமா வெளியேற்றிட்டு வந்து இடது நாசி வழியா மூச்சு இழுத்து வலது நாசில விட்டுட்டு வலது பக்கம் மூச்சு இழுத்து இடது பக்கமா விடணும். இது வந்து ஒரு இதை வந்து நம்ம 15ல இருந்து 20 நிமிடங்கள் வரைக்கும் வலது நாசி அடிச்சுட்டு இடது நாசி அடிச்சு வலது நாசி
வலது கால் சரியா இடது கால் சரியா ஆழமா பொறுமையா வலது நாக்கு அடிச்சுக்கணும். இடது நாக்கு சரியா இடது நாக்கு அடிச்சுக்கணும். வலது நாக்கு சரியா வலது நாக்கு சரியா வலது நாக்கு ஓய்வு மூச்சு போய் வர்றதுக்காகவே கைகளிலும் இந்த பிராணாயாம பயிற்சி வந்து அனுலோமோ வினுலோமோ பிராணாயாமம் சொல்லுவாங்க. இந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது உடம்புல இருக்கக்கூடிய வாத பித்த கபம் இதனால் ஏற்படக்கூடிய குற்றங்கள் இதனால் விளையக்கூடிய பாதுகாங்கள் உடம்புக்கு விளையக்கூடிய பாதங்களான அனைத்தையுமே சரி செய்யும். உடலின் வெப்பநிலையை வந்து சீராக வைத்திருக்கும். உடம்பில் இருக்கக்கூடிய நச்சுக்கள் அனைத்துமே முற்றிலுமாக இந்த சுவாசத்தின் மூலமாக இந்த கழிவு நீக்கம் வந்து நடக்கும். மூச்சை இழுத்து விடுறதுனால நல்ல ஆழமும் மூச்சு இழுத்து விடுறதுனால நல்ல கவனிச்சு செய்யணும். பொறுமையா செய்யணும். மூச்சை இழுக்கும்போது வயிறு முன்னாடி வர்றதை ஃபீல் பண்ணணும். மூச்சை வெளியே விடும்போது வயிறு ஃபீல் பண்ணணும். அதனால கவனிச்சு செய்யும்போது உடம்புல இருக்கக்கூடிய நச்சுக்கள் எல்லாமே இந்த சுவாச பயிற்சியின் மூலமாக வெளியேறும். உடம்பு வந்து நல்லா காத்து மாதிரி லேசாகிறது நம்ம நல்ல தூக்கம், ஆழ்ந்த தூக்கம், நல்லா படுத்த உடனே நல்லா தூங்கணும்னு நினைக்கிறவங்க இந்த நாடி சோதனா பிராணாயாமத்தை வந்து நைட்டு கூட தூங்குறதுக்கு முன்னாடி கூட செஞ்சுட்டு பார்த்தீங்கன்னா நல்லா தூக்கம். காலையில வெறும் வயிற்றுல செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. மன அமைதி கிடைக்கும். வந்து அந்த குறையும். நானும் வந்து சிந்தனையோட இருந்துட்டே இருக்கிறது. அடுத்ததான் நான் வந்து செய்ய போது முத்திரை பயிற்சி. இரண்டு கைகளையும் போட்டுட்டு உங்களுடைய வலது கையோட பெருவிரல் வந்து நல்லா போட்டு வச்சுக்கோங்க. கைக்குள்ள நல்லா இப்படி கைகளை போட்டு வச்சுட்டு வலது கையோட பெருவிரல் வந்து இடது கையோட பெருவிரலுக்கு அடிப்பகுதியில வச்சுக்கணும். அழுத்தின மாதிரி வச்சுக்கணும். இடது கையோட பெருவிரலின் அடிப்பகுதியில் அழுத்தியவாறு வச்சுக்கோங்க. இரண்டு கைகளையும் ஆள்காட்டி விரலை ஒன்றோட சேர்த்து வச்சுக்கோங்க. சாரி,
ஆள்காட்டி விரல்ல நடுவிரல், 2 கைகளின் நடுவிரலை ஒன்றோடொன்று சேர்த்து அழுத்தியவாறு, விரல் முனைகள் அழுத்தியவாறு இப்படி வச்சு நெஞ்சுக்கு நேரம் அப்படி வச்சு. இந்த முத்திரை பேரு தீர்க்க சுவாச முத்திரை. அமைதியாக மூச்சு தீர்க்கம். மூச்சு அப்படியே கவனிச்சுட்டு நமது இடது கையின் நடுவிரல் பகுதி, துணை பகுதி சூரிய நாடியோடு தொடர்புடையது. அதே மாதிரி வலது கையின் நடுவிரல் பகுதி வந்து சந்திர நாடியோடு தொடர்புடையது. நம்ம அழுத்தம். அதே மாதிரி வலது கை பெருவிரலை வச்சு இடது கை பெருவிரல் அடிப்பகுதியில அழுத்தம் கொடுக்கறதுனால நல்லா வலது நாசி வந்து நல்லா ஓட்டணும். வலது நாசில வந்து சுவாசம் நல்லா போகும். கொஞ்ச நேரம் அழுத்திட்டு நீங்கனாலே தெரியும். வலது கை பெருவிரலை வச்சு இடது கை பெருவிரலின் அடிப்பகுதிய அழுத்திட்டு இருக்கும்போது வலது நாசில சுவாசம் போறதை நீங்க நல்லா உணர முடியும். இரண்டு கைகளின் பெருவிரலுமே மூளையோடு தொடர்புடையது. மூளையோடு நரம்புகளோடு நாடிகளோடு நன்றாக தொடர்புடையது. இந்த அழுத்துறதுனால இப்போ இந்த அடிப்பகுதி வந்து இப்படி நம்ம நல்லா அழுத்துறதுனால, இடது கை விரல் வந்து அழுத்துறதுனால வலது நாசி நல்லா வரும். எந்த ஒரு மூச்சு பயிற்சி பிராணாயாமமும் நம்ம நாசிகர முத்திரா வச்சு செய்யாத போது, இப்படி வச்சு இந்த முத்திரையை வச்சு செய்யும் போது 2 நாசியும் மாத்தி மாத்தி நம்ம ஓட விடலாம். வலது நாசியில கொஞ்ச நேரம் நல்லா சுவாசம் போய் வர்றதை நம்ம உறுதிப்படுத்தலாம் இந்த பயிற்சி பண்ணும்போது. அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி மாத்தி வச்சு கொஞ்ச நேரம் கழிச்சு இப்படி மாத்தி வச்சுக்கிட்டோம்னா வலது கை பெருவிரல் அடிப்பகுதியை இடது கை பெருவிரல் அழுத்துற மாதிரி இப்படி மாத்தி வச்சுட்டோம் அப்படின்னா இடது நாசி நல்லா போயிடும். சுவாசம் அழுத்ததுனால சுவாச ஓட்டத்தை வந்து நம்மளால முத்திரை பயிற்சியின் மூலமாக மாற்ற முடியும். அதனால 2 நாசிகளிலும் சுவாசம் மாறி மாறி நல்லா ஓட வைக்க முடியும். இப்படி ஓட வைக்கிறதுனால நமக்கு அதுல இருக்கக்கூடிய கழிவுகள், அந்த நாடியில் இருக்கக்கூடிய கழிவுகள், அடைப்புகள் எல்லாமே வெளியேறி இப்படி அழுத்தி வச்சிருந்தீங்கன்னா வலது நாசியில் ஓடிட்டு இருக்கிறது வந்து இப்ப இடது நாசியில மாத்தி வரும். நல்லா ஆழ்ந்த சுவாசம் கிடைக்கும். இதனால வந்து நுரையீரல் நல்லா சுருங்கி விரியும். நுரையீரல் நல்லா சுருங்கி விரியறதுனால நல்லா பிராணவாயு உள்ள எடுத்துக்க முடியும். அதே மாதிரி உள்ள இருக்கக்கூடிய நச்சுக்களை நல்லா வெளியேற்ற முடியும். நுரையீரலுடைய செயல்திறன் வந்து அதிகமாகும் இந்த தீர்க்க சுவாசம் முத்திரையின் காரணமாக. ஒரு 5 நிமிடங்கள் மாத்தி மாத்தி அழுத்தி வச்சிருந்தீங்கனாலே நீங்க அதை உணர முடியும். நாசியில வந்து சுவாச ஓட்டம் மாறுவதை நீங்க உணர முடியும்.
இது அனைவருக்கும் நன்றி, வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி நன்றி அம்மா. இன்றைய வேளையில் அற்புதமாக பயிற்சிகளை அளித்து சிறப்பித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் நன்றி நன்றி. நன்றி. நிகழ்ச்சியின் அடுத்த நிகழ்வாக ஹீலர் பாஸ்கர் ஐயாவின் தினம் ஒரு சிந்தனை ஆடியோ மூலம் கேட்க வைக்கிறோம். விவசாயம் சீர்படுத்தும் நிர்வாகம் ஜெகத்தில் நேர்களே காலை வணக்கம். இன்று டான்சில் என்ற உறுப்பு என்ன வேலை செய்யுது, அதுக்கு ஏன் நோய் வருது, அதை எப்படி சரி பண்றது அப்படிங்கிறத இயற்கையா பார்க்கலாம். நமது உடம்புல டான்சில் அப்படிங்கிற உறுப்பு இங்க இருக்கு. இதோட வேலைகள் என்னன்னா, நம்ம சாப்பிட்ற சாப்பாடு, குடிக்கிற தண்ணி, இழுக்கிற மூச்சு காத்து, இதையெல்லாம் டெம்பரேச்சரை ஒழுங்கு பண்ற வேலையை பண்ணுது, வெப்பநிலையை. ரெண்டாவது, pH வேல்யூவை ஒழுங்கு பண்ற வேலையை பண்ணுது. மூணாவது, அதில் உள்ள கிருமிகளை, அதாவது நோய் கிருமிகளை, உடம்புக்கு பாதகமாக இருக்கும் கிருமிகளை கொலை செய்கிறது. இந்த 3 வேலை தான் டான்சில் பண்ணுது. ஸோ இப்போ டான்சில் என்ன ப்ராப்ளம் வருதுன்னு கேட்டீங்கன்னா, யாரெல்லாம் கூலிங்கா தண்ணி குடிக்கிறாங்களோ, இப்பெல்லாம் பாருங்க, குழந்தைகள்லாம் பாருங்க, எல்லா குழந்தைங்க பெரியவங்க எப்ப பார்த்தாலும் ஃப்ரிட்ஜ் வாட்டர், கூலிங் வாட்டர், தண்ணி கூலா இல்லையா, ஆனா குடிக்க மாட்டேன், நல்லா இருக்க மாட்டேன். குழுன்னு ஐஸ் கட்டி போட்ட தண்ணிய, ஃப்ரிட்ஜில் வச்ச தண்ணிய கூலா எடுத்து குடிச்சிட்டு இருந்தா என்ன ஆகும்? நம்ம ரத்தத்தின் pH, நம்ம உடம்புடைய வெப்பநிலை 37 டிகிரிங்க. நமது உடம்பின் வெப்பநிலை 37 டிகிரி உடம்பு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கு. நாம என்ன பண்றோம்? அந்த கூலிங்கான தண்ணி எடுத்து குடிக்கிறோம். உடம்பு கஷ்டப்பட்டு 37 டிகிரி மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கும் பொழுது குழு தண்ணி ஊத்தணும், என்ன ஆகும்? டெம்பரேச்சர் கம்மியாயிரும். அது நமக்கு உடம்பு கெடுதல். இந்த டான்சில் என்ன பண்ண தெரியுமா? நம்ம குழுன்னு தண்ணி குடிச்சா இந்த தொண்டை வலி இறங்குது இல்லையா, அந்த குழு தண்ணிய, ஐயோ குழுன்னு தண்ணி போகுதே, இது உடம்புக்கு ஆபத்துன்னு அதை சூடு பண்ற வேலையை பண்ணுங்க. நிறைய சூடு பண்ணி அது தாங்க முடியாம அதுக்கு நோய் வந்துருதுங்க. அதாங்க டான்சில் வலிக்குது, வீங்குது. இது ஒரு பக்கம். இன்னும் சில பேரு சூடா பார்த்தாலும் சுடுதண்ணி குடிப்பாங்க. சுடுதண்ணி, டீ காஃபின்னு சில பேரு ரொம்ப சூடு, இவங்க இவ்வளவு சூடா எப்படிங்க குடிக்கிறீங்க நம்மள அப்படின்னு சொல்லி பெருமையெல்லாம் இல்ல. அப்போ ஒவ்வொரு சூடா குடிச்சு என்ன ஆகுது? அந்த டான்சில் பாவம் சூடு போய் பட்டு அதை குளிச்சு பண்ணி அதுக்கு நோய் வந்துடும். எனவே டான்சிலை காப்பாற்ற வேண்டும் என்றால், டான்சில் நன்றாக இருக்க வேண்டும் என்றால், அல்லது டான்சிலில் ஏற்கனவே வியாதி இருக்கிறவங்களுக்கு குணமாக வேண்டும் என்றால், இனிமேல் குழுன்னு தண்ணி குடிக்கக்கூடாது, சூடாகவும் குடிக்கக்கூடாது, மீடியமா குடிக்கணும். சவுதி அரேபியா, குவைத், கத்தார்ல வாழ்றீங்க, ராஜஸ்தான்ல வாழ்றீங்க, வெயில் தாங்க முடியல, அங்க குழுன்னு தண்ணி குடிங்க. இங்க எது குடிக்கணும்? எது குடிக்கிறோம்னு தெரியலங்க. ஏன் நம்மளாம் நிறைய காரியம் பண்றோம், ஏன் பண்றோம், எதுக்கு பண்றோம் தெரியல, ஆனா பண்றோம். எல்லாரும் பண்றாங்க, நான் பண்றோம். சில பேரு எப்ப பார்த்தாலும் டீ குடிச்சிட்டே இருப்பாங்க, சுடுதண்ணி குடிச்சிட்டே இருப்பாங்க. பாருங்க, சிம்பிளா சொல்றாங்க, தண்ணிய சூடாவும் குடிக்காதீங்க, ரொம்ப சூடா குடிக்காதீங்க, ரொம்ப குளிர்ச்சியா குடிக்காதீங்க, மீடியமா குடிங்க. தைராய்டு நல்லா இருக்கும். ஒருவேளை கெட்டு போயிருந்தா சரியாயிடும். ரெண்டாவது, சாப்பாட்டில் உள்ள, தண்ணீரில் உள்ள, மூச்சுக்காத்தில்
நன்றி. இன்று நமக்கு சிந்தனைகள் அளித்து சிறப்பித்த அகிலர் பாஸ்கர் ஐயா அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, இன்றைய நமக்கு சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பிக்க இருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்கள் சிவசேலம் நிகழ்ச்சியில் நமக்கு நேரடியாக 2 நாட்கள் நமக்கு சிறப்பிக்க இருந்தார்கள். ஆனால் வேலை காரணமாக ஒரு நாட்கள் நம்மளுடன் இருந்து சிறப்பான நிகழ்வை ஏற்படுத்தி கொடுத்தார்கள் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பனை சார்ந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் செய்ய முடியும், என்னென்ன பொருட்கள் செய்ய முடியும் அப்படிங்கறத வந்து நேரடியாக நம்முடன் கலந்து ஒரு நல்ல ஒரு நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து கொடுத்தாங்க. அவர்களுக்கு இந்த நேரத்திலே நம் காலைச்சக்கரம் சார்பாக நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் இன்றைய நிகழ்வில் பணம் பழங்கள், அதாவது மழைக்காலங்களில் என்னென்ன உணவுகள் செய்யலாம் என்பதை பற்றி ஒரு அற்புதமான விளக்கம் அளிக்க அகிலா குணாலன் மேடம் அவர்களை இந்த நேரத்திலே அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். அனைவருக்கும் காலை வணக்கம். முக்கியமா வந்து இந்த சிவசேலம் நேரடி நிகழ்வுக்கு வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. ஒரு நல்ல வித்தியாசமான அனுபவமா இருந்தது. 3 நாளும் அங்க இருக்கணும் அப்படிங்கிறது என்னோட ஆசை. சில வேலை பளு காரணமாக மாலையே கிளம்ப வேண்டியதாயிடுச்சு. ஆனா ஒரு நல்ல சூழல்ல வந்து ரொம்ப மகிழ்வா அந்த என்ன சொல்றது, அந்த சாரலோட அந்த மழையோட ரொம்ப அற்புதமா இருந்தது நிகழ்வு. முக்கியமா வந்து அந்த குளியல் முறைகள், உணவு முறைகள் இது எல்லாமே வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. என்னால வந்து மண் குளியலும் ஒருவேளை உணவு மட்டும்தான் அங்க இது பண்ண முடிஞ்சது. ஆனா ரொம்ப அற்புதமா இருந்தது அந்த மண் குளியலோட. ரொம்ப நாள் கழிச்சு, ஏன்னா அந்த மண் குளியல் எடுக்கணுங்கிறது எனக்கு ரொம்ப நாள் ஆசை. ஆனா ரொம்ப நீண்ட நாட்கள் கழிச்சு அது எனக்கு கிடைக்க வாய்ப்பு கிடைச்சது. ரொம்ப அருமையா இருந்தது, நல்ல அனுபவமா இருந்தது. அதே போல வந்து அன்றைய நிகழ்வுல வந்து உணவு சார்ந்து நிறைய பேசப்பட்டது. இவங்க ரேகாமாகட்டும், அதுக்கப்புறமா வந்து இந்த நம்ம வந்து எப்படி வந்து எண்ணெய் வந்து நம்ம வந்து ஆயில் மசாஜ் வந்து நம்ம ஒவ்வொரு கால்ல இருந்து உச்சந்தலை வரைக்கும் நம்ம எப்படி வந்து அதை பயன்படுத்தணும், என்னென்ன மாதிரி எண்ணெய்கள் பயன்படுத்தணும், என்னென்ன நன்மைகள் கிடைக்கும், இது எல்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து இவங்க ஈஸ்வரி சொன்னாங்க. ரொம்ப அற்புதமா இருந்தது. இப்படி ஒவ்வொரு நிகழ்வுமே வந்து எனக்கு வந்து நிறைய கற்றல்கள் அங்க கிடைச்சது அப்படின்னு தான் சொல்லணும். ரொம்ப அருமையான நிகழ்வு. இன்னும் அடுத்த 2 நாள் வந்து நிறைய ஆசான்கள் வந்திருந்தாங்க. அவங்களோட உரையை கேட்க முடியாம போனது வந்து ஒரு பக்கம் வந்து சிரமமா இருந்தாலும் ரொம்ப அற்புதமா இருந்தது நிகழ்வு. அந்த உணவும் வந்து அந்த என்ன சொல்றது, ஒரு புத்துணர்ச்சி கொடுக்கக்கூடிய உணவா தான் இருந்தது. மதிய உணவுக்கு வந்து எலுமிச்சை அவல், ஒரு இனிப்பு அவல், அதுக்கப்புறமா வந்துட்டு காய்கறி கலவை 1, அந்த முட்டைக்கோஸ்ல செஞ்ச அந்த தொக்கு வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. இது கூட பழங்கள். எப்பவுமே வந்து சிவசைலத்தோட இதுவே வந்து அந்த இயற்கை உணவு தான். பெரும்பாலும் பழங்கள், காய்கறிகள், பெரும்பாலும் பழங்களும் தேங்காயும் நிறைய இருக்கும் முன்னாடி. இப்போ வந்து காய்கறி உணவுகள் இது எல்லாமே ஒரு கலவையா கிடைச்சது வந்து ரொம்ப அற்புதமா இருந்தது. முக்கியமா 3 நாள் நம்ம அப்படி சாப்பிடும் வகையில பெரும்பாலும் நம்ம உடற்கழிவுகள் எல்லாமே வந்து அந்த 3 நாள்ல நீங்கி ஒரு உடலுக்கே வந்து ஒரு புத்துணர்ச்சி குடிச்ச மாதிரி இருக்கும். இதுவும் போக மறுநாள் வந்து குற்றால சாரல், குளியல் இந்த மாதிரியான நிகழ்வுகள் வந்து உண்மைக்குமே வந்து அந்த 3 நாள் வந்து ரொம்ப புத்துணர்வு கொடுத்துருக்குன்னு நம்புறேன். வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. அடுத்து வந்து பார்த்தோம்னா இன்றைய இதுக்கு வந்து மழை காலத்துல வந்து பனம்பழம் சார்ந்து என்னென்ன பண்ணலாம். அது ஏன் மழைக்காலம் அப்படின்னா, பெரும்பாலும் வந்து தெற்கு பகுதிகளில் வந்து இந்த சமயம் வந்து தென்மேற்கு பருவமழை வந்து தீவிரமடையக்கூடிய பருவம். பனம்பழமும் இந்த சீசன்ல வந்து நிறைய கிடைக்கும். குற்றாலம்ல வந்து பனம்பழம் இந்த சீசன்ல எல்லாம் நிறைய விற்பாங்க. சுட்டு கட் பண்ணியே விற்பாங்க. ரொம்ப நல்லா இருக்கும். அது கொஞ்சம் பார்த்து நம்ம சாப்பிடணும் அப்படின்னு இதை பத்தின ஒரு டிஸ்கஷனும் வந்து நம்ம அங்க கலைச்சக்கரனோட நேரடி நிகழ்வுல சிவசேலம்ல கேட்டிருந்தாங்க. பழம் எப்படிங்க இது மாதிரிலாம் குற்றாலத்துல கிடைக்குது, வாங்கி சாப்பிடலாமா அப்படின்லாம் கேட்டாங்க. தாராளமா சாப்பிடலாம். ஒரே விஷயம் வந்து சீக்கிரமா நம்ம சாப்பிடணும், இல்லைன்னா புழு வச்சிரும், இல்லைன்னா புளிச்சிரும் அப்படின்னு சொன்னேன். பனம்பழம் வந்து ரொம்ப சென்சிட்டிவான பழம். அதாவது ஒண்ணு நம்ம அதை விழுந்த உடனே எடுக்கணும். நம்ம விழுந்த உடனே எடுக்கல அப்படின்னா நம்மளை முந்திக்கிறதுக்கு நிறைய பேர் இருக்காங்க அப்படிங்கிறது தான். விரைவில் வந்து புழுவோ பூச்சியோ அதை வந்து உண்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். முந்திக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு நல்ல பழம் கிடைக்கும் அப்படிங்கிறது தான். அப்ப அந்த மாதிரி பழங்கள் வந்து நம்ம எடுத்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த பழத்துல வச்சுட்டு நம்ம நிறைய வந்து இந்த மழைக்காலங்களுக்கு சூடா சுவையா நல்லா
உணவுகள் வந்து தயார் பண்ணலாம். அதுல முக்கியமா வந்து பனம்பழத்துல வந்து தேநீர் ரெடி பண்ணலாம் அப்படிங்கிறது. பனம்பழம் வந்து பொதுவா சுட்டு நல்லா கனிஞ்ச பழமா இருந்தா, நம்ம அத வந்து நல்லா சுட்டு எடுக்கணும். அ அ ஒரு விறகு நல்லா நெறைய 5, 6 விறகு வச்சு, அந்த நல்லா விறகு நல்லா எரிஞ்சதும், அந்த பனம்பழத்த உள்ள போட்டு நல்லா சுட்டு, அதுக்கப்புறமா எடுத்துட்டீங்க அப்படின்னா, ஆ மேல் தோல் வந்து இலவா இருக்கும். அத வந்து நீங்க மேல் தோல நீக்கிட்டோம் அப்படின்னா, உள்ள இருக்கிறத வந்து 3 பகுதிகளா பிரிச்சுட்டு, நம்ம அப்படியே சாப்பிடலாம். அப்படியே சாப்பிடும்போது என்ன ஆகும்னா, ஆ மாம்பழம் எப்படி நம்ம வந்து ஒரு முழு பழத்த வந்து தோல உரிச்சு சாப்பிடுறோமோ, அது மாரி தான் இருக்கும். மாம்பழம் ரொம்ப இனிப்பா இருக்கும். இதுல அவ்வளோ இனிப்பு இருக்காது. ஆ அதுல துவர்ப்பு இருக்கும், இனிப்பு லேசா இனிப்பு இருக்கும், புளிப்பு இருக்கும். ஆ ஒ நல்ல மணமா ஒரு வாசனையா சூப்பரா இருக்கும். இந்த பனம்பழத்துல வந்து நம்ம தேநீர் தயார் பண்ணலாம். இது வந்து நமக்கு ஒரு பழம் இருந்ததுன்னா 50லேருந்து 60 தேநீர் தயார் பண்ணலாம் அப்படிங்கிறது தான். சும்மா நம்ம பனம்பழத்த வந்து லேசா சொரண்டி, அ த இந்த துருவியில லேசா சொரண்டுனோம்னா, அதுல இருக்கிற அந்த பல்ப் வந்து தனியா இறங்கிரும். இத இன்னொரு தடவ வடிகட்டியில போட்டு நீங்க தேய்ச்சீங்க அப்படின்னா, அந்த பல்ப் மட்டும் நார நீக்கிட்டு அந்த பல்ப் மட்டும் எடுத்துக்கலாம். இது வந்து நீங்க ஒரு பழம் தேய்ச்சீங்கன்னா, குறைஞ்சது வந்து ஒரு 1/2 கிலோலேருந்து 3/4 கிலோ வரைக்கும் நமக்கு வந்து அந்த பல்ப் கிடைக்கும். இப்ப இத வந்து நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா, 1 இப்ப மழைக்காலம்ங்கிறதுனால வந்து பெருசா வந்து இத எதுவும் பண்ண முடியாது. ஆனா, இது 1 நீங்க நல்லா சீல் பண்ணி, ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா, 6 மாசம் வரைக்கும் கெடாம நம்ம வந்து பயன்படுத்திக்கலாம். சீசன் இல்லாத சமயம் இத எடுத்து பயன்படுத்திக்கலாம். இந்த பழம் மறுபடியும் சொல்றேன் ரொம்ப சென்சிட்டிவ். நம்ம எடுத்த உடனே இத வந்து ஃப்ரிட்ஜுக்குள்ள வச்சிரணும். எனக்கு கிடைக்கும்போது நான் அளவா சாப்பிட்டுட்டு விட்டுறணும். அவ்வளோதான். இப்ப இதுல தேநீர் எப்படிங்க தயார் பண்றது அப்படின்னா, நம்ம வந்து 1 டம்ளர் தண்ணீர் 1 டம்ளர் நீருக்கு சும்மா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இந்த பனம்பழத்தோட பல்ப் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடுங்க. கொதிக்க விட்டுட்டு, இது கூட வந்து கொஞ்சம் தனியா, அதுக்கப்புறம் வந்து சுக்கு கொஞ்சம், அதுக்கப்புறம் வந்து கொஞ்சமா மிளகு. இது 3ம் தட்டி இந்த இதோட சேர்த்து நல்லா கொதிக்க விட்டு, இதுல வந்து இனிப்புக்கு வந்து தேவைப்படுற அளவுக்கு நம்ம வந்து கருப்பட்டி சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு எல்லாம் ஒரு ஒரு 20 நிமிஷம் இத நம்ம கொதிக்க விடணும். இப்போ 1 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கோங்க. 1 1/2 டம்ளர் தண்ணி எடுத்துக்கிட்டு, இந்த கலவைகள்லாம் போட்டு நீங்க கொதிக்க விட்டு, அத வந்து 1 டம்ளர் அளவு வத்துற அளவுக்கு நீங்க கொதிக்க விட்டு குடிச்சீங்க அப்படின்னா, ரொம்ப அருமையா இருக்கும். ஆ முந்தி சொன்னதுதான். பனை சார்ந்து கிடைக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் நமக்கு வந்து பித்தத்த தூக்கி குடுக்கும் அப்படிங்கிறதுனால, நம்ம வந்து பெரும்பாலும் இத சேர்க்கும்போது இஞ்சி சாறோ, இல்ல சுக்கு சாறோ நம்ம சேர்த்து சாப்பிடணும். இப்ப இந்த டீல வந்து இன்னொரு வேரியேஷன் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இத வடிகட்டி நம்ம இறக்குனதுக்கப்புறம், இதுல ஒரு 1/2 எலுமிச்சம்பழம், 2 புதினா இலை போட்டு கலந்து நம்ம குடிக்கும்போது அந்த அந்த புளிப்பு சுவைக்கு ரொம்ப அருமையா இருக்கும். லெமன் டீ நம்ம எப்படி குடிக்கிறோமோ, அந்த மாரி குடிக்கலாம். அப்ப காலையில இது வந்து நம்ம நித்தமுமே காலையில பருகலாம். அப்போ காலையில ஒரு டீல வந்து நமக்கு வந்து சுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா வந்து மிளகு இருக்குது. இந்த சுக்கு வந்து ஆ சுக்கும், மிளகும் பெரும்பாலும் வயிறு சம்பந்தமான ஆ எந்த பிரச்சனையா இருந்தாலும் சீர் செய்யக்கூடிய ஒரு இது இருக்கும். இப்ப எனக்கு எதுவுமே இல்ல அப்படின்னா, என்கிட்ட திரிகடுக்கு சூரணம் இருக்கு அப்படின்னா, இந்த பனம்பழத்த நம்ம வந்து காய்ச்சுறோம் இல்லையா? காய்ச்சிட்டு இது கூட வந்து திரிகடுக்கு சூரணம் கொஞ்சம் சேர்த்து கொதிக்க விட்டு, இத வந்து நாட்டு சர்க்கரை போட்டு சாப்பிடலாம். இந்த வாய்ப்பும் இதுவும் வந்து பண்ணலாம். இப்போ ஒரு மழை சீசன்ல வந்து பெரும்பாலும் வந்து எல்லாருக்கும் சீக்கிரமா சளி பிடிக்கும் அப்படின்னும் போல, இப்ப இந்த எலுமிச்சை சாறோ, இந்த சுக்கு பொடி, இந்த மிளகு இதெல்லாம் நம்ம நித்தம் நித்தம் சேர்க்கும் போல, இப்ப விட்டமின் சி நம்ம நெறையா சாப்பிட்டோம் அப்படின்னா, சளி பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் குறையும் அந்த இடத்துல. அப்போ இந்த மாதிரியான உணவுகள வந்து நம்ம நித்தமும் இந்த மழைக்காலங்கள்ல இது குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடலாம். எனக்கு நாட்டு சர்க்கரை வேணாம் அப்படின்னா, 1 ஸ்பூன் தேன் கலந்தும் நம்ம இத வந்து சாப்பிடலாம். ஆக வந்து ஒரு தேநீர்ல வந்து நம்ம இத்தன விதமா நம்ம வந்து இத மாற்றம் செஞ்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். 2 நல்லா சூடா இருக்குது. நல்லா நல்லா சோன்னு மழை பெய்யுது. மாலையில எனக்கு வந்து சூடா ஒரு பலகாரம் வேணும் சாப்பிடணும் அப்படின்னா, பனம்பழம் வச்சு அப்புறம் நல்ல பலகாரமும் நம்ம செஞ்சு சாப்பிடலாம். இதுக்கு என்னங்க தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சமா எனக்கு வந்து அரிசி மாவு இப்போ 1 கப் அரிசி மாவு எடுத்துக்கிட்டீங்கன்னா, அதுல வந்து 1/4 கப் இந்த பனம்பழத்தோட இந்த பல்ப் நம்ம எடுத்து வச்சிருக்கோம் இல்லையா? அது 1/4 கப் நம்ம சேர்த்துட்டு, இது கூட வந்து 1/2 கப் ரவை. ரவை. இப்ப இதெல்லாம் ஒண்ணு சேரணும். பெரும்பாலும் வந்து ஒண்ணு சேர்ந்துரும். ஒரு சிலவங்களுக்கு அந்த அந்த பக்குவம் கிடைக்காதுங்கம்பையில, ஒரு 1/2 வாழைப்பழத்த வந்து இதோட மிக்ஸ் 1/2 வாழைப்பழத்துலருந்து 1 வாழைப்பழம். நீங்க 1/2 வாழைப்பழம் இல்ல 1 வாழைப்பழம் போடும்போது, நல்லா கனிஞ்ச பழமா போட்டீங்க அப்படின்னா, இனிப்பு வந்து கூட சேர்க்க வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த வாழைப்பழத்தோட இனிப்பே வந்து அந்த பலகாரத்துக்கான சுவைய குடுத்துரும். இது கூட கொஞ்சம் சுக்கு பொடி, இல்ல இஞ்சி சாறு எதுனாலும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துக்கிட்டு ஏலக்காய்.
தட்டி போட்டு நல்லா நம்ம கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா, நல்லா வந்து அதாவது தோசை வந்து ரொம்ப இட்லி மாவு எப்படி செய்றோமோ, அது மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டா போதும். அ ஒரு சிலவங்க வந்து எனக்கு உப்பெல்லாம் வரணுன்றதுக்காக சோடா உப்பு சேர்ப்பாங்க. ஆனா பெரும்பாலும் தேவையில்ல. காரணம் வந்து பனம்பழமே வந்து புளிப்பு புளிப்பு வந்து சீக்கிரமா புளிக்கக்கூடிய தன்மை உடையது. அதனால வந்து நம்ம போட்டு முடிக்கிறதுக்குள்ள பனம்பழம் வந்து அது புளிச்சிரும். அதனால வந்து நீங்க கொஞ்சம் ஒரு 5 நிமிஷம் விட்டீங்கன்னாவே போதும். நீங்க சோடா உப்பு போட்டு என்ன பலன் எதிர்பார்க்குறீங்களோ, அது வந்து பனம்பழமே குடுத்துரும் அப்படிங்கிறது தான். அப்ப இப்போ இந்த எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணிட்டோம். இந்த ரவையும் வந்து ஒரு 10 நிமிஷம் ஊறுனா, அது வந்து கொஞ்சம் ஒண்ணு சேர்த்து குடுக்கும். கொஞ்சம் மொறுமொறுன்னு இருக்கிறதுக்கு ஒரு தன்மைய வந்து இந்த ரவா குடுக்கும். எனக்கு ரவா வேண்டாங்க அப்படின்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, மக்காச்சோளம் இருக்கு இல்லையா? நீங்க மக்காச்சோளம் வந்து நல்ல மக்காச்சோளம் கிடைச்சதுன்னா வாங்கி, அத வந்து நீங்க ரவா பதத்துக்கு அரைச்சு பயன்படுத்தலாம். அப்படி இல்ல அப்படின்னா, ஆம் கோதுமை ரவை, நல்லா சம்பா ரவை, கொஞ்சம் சன்னமா இருக்கிற கோதுமை ரவைய கூட இதுக்கு வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம். கோதுமை ரவை காட்டிலும் என்ன பொறுத்தளவுக்கு வந்து சோள ரவா வந்து சீக்கிரம் ஊறிரும். டேஸ்ட் நல்லாருக்கும். அப்ப நீங்க சோள ரவா வந்து பயன்படுத்திக்கலாம் அதுல. இப்ப இது எல்லாமே கலந்து, நம்ம வந்து எண்ணெய் சட்டியில எண்ணெய் ஊத்தி, ஒரு சின்ன குழி கரண்டியில கொஞ்சம் கொஞ்சமா இந்த மாவ ஊத்தி, நம்ம வந்து பணியாரம் சுட்டு சாப்பிடலாம். அப்படி இல்ல அப்படின்னா, நம்ம வந்து பணியார சட்டி இருந்ததுன்னா, பணியார சட்டியிலேயே வந்து இத ஊத்தி, சூடா கொஞ்சம் எண்ணெய் அளவா பயன்படுத்தலாம். அவ்வளோதான். அப்ப இத வந்து பயன்படுத்தலாம். இதையே வந்து நீங்க காரமா கூட பண்ணலாம். அப்படிங்கம்பையில வாழைப்பழத்தோட அளவ வந்து 1/2 பழமா குறைச்சிட்டு, அதுல வந்து நீங்க வந்து இது பச்சை மிளகா, சீரகம், மிளகு கொஞ்சம், கருவேப்பிலை, புதினா இந்த மாரி இல்ல கீரைகள் ஏதாவது கட் பண்ணி இதையும் வந்து கலந்து பணியாரமா நம்ம செஞ்சு சாப்பிடலாம். அப்போ மழை காலங்கள்ல வந்து ஒரு நல்ல ஸ்நாக்கு காரமாவும் சரி, இனிப்பாவும் சரி ஒரு நல்ல ஸ்நாக்கும். தேநீர் அதிலேயே வந்து ஒரு 2, 3 வேரியேஷன் அந்த தேநீர்ல. ஒரே பொருள் தான் பனம்பழம் தான். ஆனா, அதிலேயே வந்து விதவிதமா நம்ம வந்து தேநீர் செஞ்சும் பருகலாம். முயற்சி பண்ணி பாருங்க. வாய்ப்பு கொடுத்தமைக்கு மிக்க நன்றி. நன்றி, நன்றி அம்மா. உண்மையிலுமே கேட்கறதுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா, இவ்வளவு விஷயங்கள் இருக்குதா? இவ்வளவு விஷயங்கள் செய்யலாமா? அப்படிங்கிறத வந்து ஒவ்வொரு வாரமும் நீங்க சிறப்பா செஞ்சுட்டு இருக்கீங்க. இத விட வந்து சிவசைலத்துல வந்து அந்த நேரடி நிகழ்வுல அந்த ஜூஸும், அப்புறம் கொழுக்கட்டையும் செஞ்சு எங்களுக்கு அங்க ஒரு தனி டிஷ்ஷே உருவாக்கிட்டீங்க அந்த இடத்துல. அப்படிங்கவுள்ள எல்லாருக்குமே ரொம்ப அளவிலான சந்தோஷம். எல்லாருமே இந்த கொழுக்கட்டை இருக்கா? கொழுக்கட்டை இருக்கான்னு கேட்டு வாங்கி சாப்பிட்டாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஆமா. அந்த அளவுக்கு ஒரு திருப்தியா எல்லாருக்கும் மனநிறைவாவும் உங்களுடைய நிகழ்ச்சி இருந்துச்சு. அது இல்லாம நீங்க அந்த ஏற்படுத்தின அந்த கொழுக்கட்டை, அந்த ஜூஸ் எல்லாமே எல்லாருக்கும் மனநிறைவு தந்துச்சு. சிவசேலம் நிகழ்ச்சிக்கு நேரடியா வந்து அனைவரின் மனதையும் அ பணியை சார்ந்து ஒரு திருப்தியா நீங்க ஏற்படுத்தினதுக்கு எங்களின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைய ரொம்ப நிகழ்விலும் அது மாரி வந்து பார்த்தீங்கன்னா நன்றிம்மா, நன்றிம்மா. இன்றைய நிகழ்வுல பார்த்தீங்கன்னா, அந்த பனை பழத்த சார்ந்து இந்த கு மழைக்காலங்களில் நாம என்ன செய்ய முடியும்? அப்படிங்கிறத வந்து அற்புதமா விளக்குனீங்க. பணியாரம் செய்றதுலேருந்து, அந்த பனம்பழத்துல வந்து அந்த தேநீர். சிறப்பா ஆமா. இன்றைய நிகழ்ச்சியில வந்து சிறப்பா கூறுனீங்க. ரொம்ப சந்தோஷம். வாழ்த்துக்கள். ஏன்னா பனம்பழங்கள்ல பார்க்கக்குள்ள பார்த்தீங்கன்னா, எல்லாருமே வந்து தூக்கி போட்டுட்டு தான் போவாங்க. இது ஏன் கீழ கிடக்குது அப்படிங்கிறது. அதுக்கு அந்த உயர்ந்த மதிப்பு இருக்கு அப்படிங்கிறத இன்னைக்கு உணர்த்திருக்கீங்க. செய்யறத விட அந்த உணர்வுகள் வந்து இன்னைக்கு எல்லாருக்கும் அது தூண்டியிருக்கும்னு நெனைக்கிறேன். இனி வரும் காலங்கள்ல வந்து அந்த பனம்பழத்தையும் நம்ம வந்து எல்லாரும் பயன்படுத்தி, அம்மா சொல்றது போல் பல்வேறு உணவு முறைகளை செய்து, ஏன்னா பனை வந்து எந்த அளவுக்கு நம்ம அந்த விதைய நடுறோமோ, அதனுடைய பொருட்களையும், அதனுடைய ஒவ்வொரு பனை சார்ந்து உள்ள பொருட்களையும் நாமும் பயன்படுத்தி பயன்பெற வேண்டும் என்று அனைவரும் கேட்டுக்கொண்டு, இன்றைய நிகழ்வில் நமக்கு அற்புதமான பல்வேறு விஷயங்களை சிறப்பாக எடுத்துக் கூறி, பல்வேறு கருத்துக்களையும் கூறி சிறப்பித்த அகிலா குணாளன் மேடம் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகளையும், வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, நன்றி அம்மா. மிக்க நன்றிங்க ஐயா. நன்றி. இதுல ஏதாவது உங்களுக்கு சந்தேகங்கள்? அம்மா வந்து நேரடியாவும் செய்து காட்டுனாங்க. இன்றைக்கும் சில கருத்துக்கள் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா கேட்டு தெரிந்து கொள்ளலாம். நமஸ்காரம்மா. சிறப்பா வணக்கமுங்க இருந்தது. ஐயா. பயிற்சி அன்னைக்கு நேரடி பயிற்சி சிறப்பா இருந்தது. ரொம்ப நன்றிங்க ஐயா. ரொம்ப மகிழ்வு. இத்தனை பேர் வந்து அது சுவைக்கிறதுக்கும், அது சார்ந்த விஷயங்கள் புரிதலோட இருக்கிறதுக்கும் ரொம்ப மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றி. அடுப்பு இல்லாம உப்பு கொழுக்கட்டை, வெள்ளை கொழுக்கட்டை மாரி பண்ணி கொடுத்தீங்க.
உங்களுடைய சிரிப்பு அழகும்மா. நன்றிங்கம்மா. எந்த ஒரு விஷயமும்மா சொல்ற விதம் இருக்கு இல்லைங்களாம்மா, அதை ஏத்துக்கிற ஒரு பக்குவமும் இருக்கு. அத சொல்ற விதம் அருமைம்மா நீங்க. சிரிச்சுக்கிட்டே ரொம்ப சொல்றீங்கம்மா. "கடிதோச்சி மெல்ல ஏறுகேன்னு" சொல்லுவாங்க. அது மாரி சிரிச்சுக்கிட்டே அழகா எல்லா விஷயத்தையும் சொல்லிர்றீங்கம்மா. சந்தோஷம்மா. வாழ்க வளமுடன். மகிழ்ச்சிங்கம்மா, மகிழ்ச்சி. ரொம்ப மகிழ்ச்சி. பனை திருவிழா போன வாரம் வந்து பலா திருவிழா நடந்திருந்தது. ஞாயிற்றுக்கிழமை நடந்திருந்தது. அதுல வந்து காலை சக்கரம் சார்ந்த அ அம்மா வந்து நேரடியா பார்த்து ரொம்ப மகிழ்வா இருந்தது. அந்த ஒரு அங்கீகாரம் குடுத்தாங்க இல்லையா? ரொம்ப மகிழ்வா இருந்தது. நீங்க வந்து பனை சார்ந்து நீங்க செய்றீங்க இல்லையா? உங்கள நான் நேர்ல பார்த்து எங்க கணவர் வந்து பேசினாரு அப்படின்னு சொல்லிட்டு இருவரும் நின்னு பேசிட்டு போனாங்க. ரொம்ப மகிழ்வா இருந்தது. சரிங்கம்மா, சரிங்க. நன்றிங்கம்மா. நன்றி. இந்த வாரம் வந்து சென்னையில வந்து 9ஆம் தேதி வந்து நாளைக்கு வந்து சென்னையில வந்து டி நகர்ல வந்து ஒரு நிகழ்வு நடக்குது. வாய்ப்பு இருக்கிறவங்க வந்து கலந்துக்கலாம். அது ஒரு மாத சந்தை மாதிரி ஏற்பாடு பண்ணியிருக்காங்க. தோட்டம் சார்ந்தும், உழவர்கள் சார்ந்தும் நெறைய விஷயங்கள் நடக்குது. அதுல வந்து பனை சார்ந்த உணவுகளும் ஒரு ஸ்டாலா வைக்கிறேன். வாய்ப்பு இருக்கிறவங்க கலந்துக்கங்க. வணக்கம்மா. போஸ்டர்ஸ் தான் போஸ்டர் நான் சென்னையோட போஸ்டர்ஸ் ஷேர் பண்ணி குரூப்ல போட்டு ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி நன்றி. அம்மா சொன்னாங்க இப்ப உங்களோட சிரிப்பு தான் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையிலுமே சொல்றேன், அது வந்து லட்சத்துல ஒரு பேருக்கு தான் கிடைக்கும். ஒரு விஷயத்த நம்ம டேக் ஓவர் பண்ணி பேசக்குள்ள அதுல எவ்வளவு விஷயங்கள் நமக்கு வந்து நல்லது இருக்கும், கெட்டது இருக்கும். ஆனா நல்லது விஷயத்த நல்லவிதமா பேசலாம், கெட்ட விஷயத்த வந்து கெட்டதுன்னு சொல்லக்கூடாது. அது மாதிரி விஷயத்த வந்து நம்ம டேக் ஓவர் பண்ணி பேசக்குள்ள அந்த சிரிப்போட பேசுறது பெரிய விஷயம். அந்த ஒரு சாயல் உங்களுக்கு கண்டிப்பா இருக்குது. அது கடவுள் கொடுத்த பெரிய ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம். அது ஏன்னா அடுத்தவங்க வந்து அது நெகட்டிவா எடுத்துக்க மாட்டாங்க. நீங்க நெகட்டிவா கருத்துக்கள் வந்து வந்தா கூட உங்களோட அந்த ஸ்பீச்ல வந்து அது அவங்களுக்கு போய் பாசிட்டிவா சேரும். அப்படிங்கிற ஒரு தன்மையோட நீங்க பல்வேறு விஷயங்கள் சொல்றீங்க. நெறைய நானும் அத பத்தி சொல்லணும்னு நெனச்சேன். இன்னைக்கு அம்மா சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா உங்களோட அந்த பேச்சு திறமைகள் வந்து ஒரு அற்புதமான ஒரு திறமை. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்து பேசக்கூடிய ஒரு நிகழ்வு வந்து எல்லாருமே ஒரு ஆர்வமாவும், ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோடையும் நிகழ்ச்சிய பார்ப்பாங்க அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை ஏற்படுத்தும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப நன்றிங்கம்மா. பேசுங்கய்யா. ரொம்ப நன்றி. அம்மா வணக்கம். பெருமாள் பேசுறேன். நலமா ஐயா? நலமா? நலம் நலம் நலம். சிவசலம் நிகழ்ச்சி மிக காலச்சக்கரத்துக்கு மிக சிறப்பாக செஞ்சு காமிச்சிட்டீங்க. இனிப்பும் காரம் எல்லாமே. அதுபோல எவ்வளவு கோபமா இருந்தாலும் அந்த சனிக்கிழமை காலையில, அதாவது சனிக்கிழமை காலைன்னு சொல்ல வரல, பொதுவாக காரைக்கால் 2.0 வந்து ஆபீஸுக்கு லீவ் போடுறாரோ என்னமோ தெரியல குணபாலன் சார். ஆனா அட்டண்டன்ஸ் வந்து 2.0க்கு காரைக்கால் நம்ம இதுக்கு மிக அருமையா ஃபர்ஸ்ட். ரெண்டாவது தலைவரும் அது மாதிரி இன்னைக்கு கார்ல போயிட்டு இருக்கும் போதும் நான் பிரசன்ட் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் உரைய ஆடுறாரு. அது போல நீங்க ஒவ்வொரு சனிக்கிழமையும் வந்து எவ்வளவு கோபமா இருந்தாலும் சரி, அந்த போட்டோவை பார்த்துட்டு அவங்க சொன்னாங்களே ஏற்கனவே சிரிப்புறான, எவ்வளவு கோபங்கள் இருந்தாலும் சரி, மனசங்கடங்கள் இருந்தாலும் அந்த புன் சிரிப்பு இருக்கு, அது மிக அருமை அருமை. அது எல்லாருக்கும் அமையாது, அது இறைவன் கொடுத்த வரம் உங்களுக்கு. வாழ்க வளமுடன், நோய் நொடி இல்லாமல் வாழ்க, வாழ்க வளர்க. நன்றி நன்றி. இந்த சீசன் நெறைய கிடைக்கும். முயற்சி பண்ணி பாருங்க. பழங்கள் வந்து இப்ப நெறைய விழக்கூடிய சீசன் அந்த மழைக்காலம்ங்கிறதுனால. யாருக்கும் வாய்ப்பு இருந்ததுன்னா, முயற்சி பண்ணி பாருங்க. ஒரு பொருள் உணவுங்கிறது வந்து நம்ம வந்து இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிறது கிடையாது. அந்த பொருளோட தன்மை தெரிஞ்சுச்சு அப்படின்னா, அத உணவுல வந்து நம்ம எப்படி எப்படிலாம் சேர்த்துக்கிறலாம் அப்படிங்கிற அந்த சிந்தனை வந்து நம்மள தூண்டி விட்டுரும். அப்படிங்கம்பையில நெறைய விதவிதமான உணவுகள் பண்ணலாம். பனை சார்ந்து அப்படிதான் ஆரம்பிச்சேன். அப்படிதான் வந்து கத்துக்கிட்டோம். ஆ ஒவ்வொரு உணவு முறை இப்ப வந்து ரேகா வந்து அவங்க வந்து முதல்ல வந்து ரேகாவ வந்து அம்மா வந்து எனக்கு தெரியும்போது, அவங்க வந்து இந்த இயற்கை உணவு நெறைய செஞ்சுகிட்டு இருந்தாங்க. அவங்க எனக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் சொல்லலாம். அதே மாரி படையல் சிவ ஐயா, முக்கியமா வந்து இயற்கை உணவு எனக்கு முதல்ல அறிமுகப்பட்டதே வந்து சிவசைலத்துல தான். அப்போ அந்த 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 மண்ணுல வந்து ஒரு ஒரு இயற்கை உணவ வந்து செஞ்சு குடுக்குற அளவுக்கு ஆ கொண்டு வந்தது இந்த காலை சக்கரம் நிகழ்வு தான். ரொம்ப மகிழ்ச்சி. ரொம்ப நன்றி.
நன்றி நன்றிங்கம்மா. பெரிய ஒரு சிறப்பு. அதாவது இதுலயும் தொடர்ச்சியான விஷயங்கள் நிறைய நடந்துட்டு இருக்குது. இதுல பங்கேற்பாளராக இன்னைக்கு பயிற்சியாளர்கள் நிறைய பேர் உருவெடுத்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் இந்த நேரத்துல நம்ம நிறைய விஷயத்துல சொல்லிட்டு இருக்கோம். அதே மாதிரி உங்களுடைய அந்த பங்கேற்பும் இன்றைய உங்களுடைய பயிற்சி முறைகளும் இந்த காலச்சக்கரத்தில் இருந்தது எங்களுக்கு சந்தோஷம். இப்ப அம்மா பாத்தீங்கன்னா அவங்க இந்த நிகழ்வுக்காக அவங்களோட பின் இதை பாத்தீங்கன்னா நமக்கு இந்த காலேஜ் இது சிவசேலத்தோட நேர நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா அன்னைக்கு வெள்ளிக்கிழமை காலையில தான் அவங்க சென்னையில இருந்து விருதுநகர்ல ட்ரெயின்ல வந்திருக்காங்க. நம்ம காலேஜ் சக்கர நண்பர்களோட தான் வந்திருக்கிறாங்க. அவங்க விருதுநகர்ல இறங்கிட்டு திருப்பி அவங்க ஃபேமிலியோட அப்புறம் எல்லாரையும் பிக்கப் பண்ணிட்டு அங்க நம்ம சேர்றதுக்கு 10 மணி ஆயிடுச்சு. அவங்க செஷன் 10:30 மணிக்கு. திருப்பி பாத்தீங்கன்னா அவங்களுக்கு ஒரு மீட்டிங். கிட்டத்தட்ட 10:45 வரைக்கும் அவங்களோட மீட்டிங். அது நம்ம 10:30 மணி செஷனுக்கு ஆனா 10:45 வரைக்கும் அவங்களுக்கு மீட்டிங் அப்படிங்கறத நினைக்கக்குள்ள அவங்கள்ட்ட சொல்லக்குள்ள அந்த 1/4 மணி நேரம் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிட்டு கரெக்டா 10:44க்கு அவங்க முடிச்சிட்டு 10:45க்கு நம்ம செஷனை அன்னைக்கு எடுத்தாங்க. அப்படி ஒரு எப்படின்னா இன்வால்மெண்ட் இது யாராலையும் சொல்ல முடியாது. செய்கையிலேயே அவங்க காமிச்சாங்கன்னு தான் சொல்லலாம். இது அந்த அளவுக்கு ஒரு சுறுசுறுப்பான ஒரு அற்புதமான விஷயங்கள். நம்மளோட இருக்கிறதுக்கு தான் ஆசைப்பட்டாங்க அன்னைக்கு கூட. ஆனா அவங்க குடும்ப சூழ்நிலைகள் அவங்க உடனே போக வேண்டிய கட்டாயம் இருந்ததுனாலதான் அன்னைக்கு அவங்க போனாங்க. இல்லைன்னா ஒரு நாள் தங்கி மறுநாள் அவங்களோட நம்ம அலுமையால் அவங்களோட எல்லாம் சேர்ந்துதான் போறதா பிளான் இருந்துச்சு. பரவாயில்ல. இவ்வளவு சிரத்தைன்னு கூடாது. இந்த அளவு அளவு கடந்த ஒரு இன்ப நிகழ்வுன்னு தான் சொல்லலாம். அந்த நிகழ்வுக்கு அவங்களுடைய அர்ப்பணிப்பு கொடுத்து நமக்கு இந்த சிறப்பியத்தை கொடுத்தமைக்கு உண்மையிலுமே நன்றி சொல்லலாம். ஏன்னா செஷனை அந்த அளவுக்கு எடுக்கிறதுக்கு அந்த இன்வால்மெண்ட்ங்கிறது இருந்தா மட்டும்தான் முடியும். நம்ம என்னதான் செஞ்சாலும் சரி. அந்த அளவுக்கு கரெக்டான அந்த ஷெட்யூல்ல அந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பித்து கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தான் நம்ம சொல்லணும். தேங்க்ஸ்மா. நன்றிம்மா. ஐயா, மிக்க நன்றி. நம்ம ஆட்களும் வந்தவங்களும் பார்வையாளரும் டக்குன்னு கூப்பிட்டோம். அம்மா கூப்பிட்டோம் 10 பேர் 8 பேர் போயிட்டாங்க மேடைக்கு. நிறைய பேர் அதை அப்படி செய்யும் போதுதான் அந்த என்ன சொல்றது, நம்ம அதை தொட்டு உணரும் போதுதான் நமக்கு நிறைய புரிதல் கொடுக்கும். ஏன்னா இந்த உணவுகள் எல்லாம் நான் நிறைய தவறுகள் செஞ்சிருக்கேன். என்னோட அடுப்படிகள்ல நிறைய வீணை இருக்குது. நிறைய தவறுகள் எல்லாம் செஞ்சிருக்கேன். அப்போ அதை தொட்டு உணரும் போதுதான் நம்ம என்ன செய்யறோம் அப்படிங்கிற புரிதல் வரும். அது சார்ந்து அன்னைக்கு அது ஒரு உரையாடலாவே இருந்தது. எல்லாரும் குளிக்க போயிட்டாங்க. அதுக்கப்புறம் நாங்க அந்த உருண்டை பிடிக்கும் போது நிறைய விஷயங்கள் அப்படியே ஜாலியா பேசிக்கிட்டே இருந்தோம். நீண்ட நாள் ஆயிடுச்சு அந்த மாதிரி ஒரு ஒன்று கூடல்ல உட்காந்து ஆறாமற பேசி சாப்பிட்டதெல்லாம் என்ன சொல்றது, நித்தமும் அலுவலக பணி. முன்னாடியாவது அலுவலகத்துக்கு போவோம், இப்பெல்லாம் ஒர்க் ஃப்ரம் ஹோம் சொல்லிட்டு வீட்லயே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கும் போல இது ஒரு சிறந்த ஒரு என்ன சொல்றது, அது எனக்கு அது ஒரு ஸ்ட்ரெஸ் பஸ்டர் மாதிரி இருந்தது வந்துட்டு போனது. நல்லா அருமையா இருந்ததுமா. நன்றி நன்றி. இன்றைய நிகழ்வுக்கு சிறப்பான ஒரு நன்றி. இந்த நிகழ்ச்சிகளை நமக்கு சந்தேகங்கள் இருந்தா கூட நீங்க அதுக்கப்புறம் அம்மாட்ட நீங்க கேட்டு குரூப்ல கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றி. இந்த நிகழ்வை நமக்கு தொடர்ந்து சிறப்பாக நடத்திக் கொண்டிருக்கும் ரோட்டரி கிளப் ஆஃப் காரைக்கால் ஃப்ரெண்ட்ஸ் சங்கத்திற்கும் இன்று நம்முடன் இணைந்து பணியாற்றிய ரோட்டரி கிளப் ஆஃப் நெய்வேலி ஆர்ச் கேட் சங்கத்திற்கும் மற்றும் ஆசனங்கள் அளித்து சிறப்பித்த பாரதி தேவி அம்மா அவர்களுக்கும் இன்று சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பணி சார்ந்து தொடர்ச்சியாக நமக்கு பல்வேறு கருத்துக்களையும் விஷயங்களையும் கூறி சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அகிலா குணாலன் மேடம் அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் இந்த காலவேளையிலே நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்றைய நிகழ்வை எத்தோடு நிறைவு செய்து மீண்டும் நாளை காலை நல்லதொரு நிகழ்வை சந்திப்போம் என்று நன்றி கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க நலமுடன். மகிழ்ச்சிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். குணாலன் ஐயானுக்கு அவர்களுக்கு நன்றி. இன்றைய தகவல் ரொம்ப அருமையா இருந்தது. மேடங்கள் 2 பேரும் நல்ல அருமையான தகவல்களை கொடுத்தாங்க. நன்றிங்க ஐயா. சிறப்புங்க. சந்தோஷம் ஐயா. உங்களுடைய அந்த தகவலுக்கு எங்களுக்கு சந்தோஷமா இருக்கு. வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிங்கம்மா. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. நன்றிங்க. நன்றிங்கம்மா. வாழ்க வளம். குழுவில் உள்ள
உள்ள அனைவருக்கும் நன்றி. வாழ்க வளமுடன். நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாழ்க வளம். காக்கா ஆயிடுது. குடிங்களா போய் ஒரு மூட்டை உரம் வாங்க. மிளகா இந்த தக்காளி எல்லாம் கொஞ்சம் போட்டாதான் நல்லா வரும். ஆமா, இன்னும் கொஞ்சம் உரமே இல்ல. மண் எல்லாம் மழையில அதுல கரைஞ்சி போயிருக்கோம்ல, ஏற்கனவே எல்லாம் சத்து எடுத்துட்டு செடி மழை மழை சீசன் செடி எல்லாத்தையும் இப்போ மண் போட்டு மேலே ஒரு இதெல்லாம் பிடிங்கிட்டு அந்த வெட்டு இதெல்லாம் பிடிங்கிட்டு கீரை இதெல்லாம் பிடிங்கிட்டு மண் போட்டு இருக்கிற மண்ணுங்களை போட்டு உரத்தோட போட்டு அந்த வெண்டைக்காய் விதை இருக்கு அது நடணும். கத்திரிக்காய் செடி கத்திரிக்காய் தான் வெண்டைக்காய் விதை இருக்கு. வெண்டைக்காய் நடு அந்த தொட்டியில போட்டுக்கலாமா? அதுல இது இருக்குதுப்பா, சுண்டைக்காய் செடி. சுண்டைக்காய் செடி வேணும்பா. சுண்டைக்காய் செடி சுண்டைக்காய் வாங்கிக்கலாம். சுண்டைக்காய் சரி கலகட்டம் நல்லா இது கிடையாது, சத்து கிடையாது. போஸ்ட் பண்ணாது. இந்த ட்ரம்